வீரனும் வினோத கத்திரிக்காயும். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் வெள்ளசாமி அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. எதை சொன்னாலும் அதை மிகப்படுத்தி பயங்கரமாக புழுகுமா. ஒரு நாள் அவன் சந்தைக்கு போயிட்டு வரும்போது ஊர் சந்தையில் இருக்கிற பெரியவங்க கிட்ட வம்பு வளர்க்க ஆரம்பிச்சான். பெரியவங்களே, நீங்கள் எல்லாம் இந்த ஊர்லேயே இருக்கீங்க. நான் நேற்று ராத்திரி கனவுல இல்லை நிஜமாவே நிலாவுக்கு போயிட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்தான். ஊரில் இருந்தவங்கெல்லாம் ஆச்சரியமா கிண்டலாக பார்த்தாங்க. என்னது, நிலாவுக்கா? அங்கே என்ன பார்த்த அப்படின்னு கேட்டாங்க. வெள்ளச்சாமி விடலை. அங்கே போனால் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. முக்கியமாக அங்கே ஒரு கத்திரிக்காய் தோட்டம் பார்த்தேன். அங்கே இருக்கிற ஒரு கத்திரிக்காய் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பெரிய யானை சைஸில் இருக்குது. அதில் ஒரு துண்டு நறுக்கினாலே ஊருக்கே சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு அளந்து விட்டான். அப்போது அங்கே வந்த புத்திசாலி வேலு இவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு முடிவு பண்ணான். வேலு சொன்னா, அடே வெள்ளச்சாமி, நீ சொல்கிறது உண்மைதான். நானும் நேற்று ஒரு புதுவிதமான செப்பு அண்டா ஒன்று செஞ்சேன். அது எவ்வளோ பெருசு தெரியுமா? அதுக்குள்ள ஒரு 1000 யானைகள் தாராளமாக உட்காந்து விளையாடலாம். அதோட வாய் வானத்தோட விளிம்பு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வெள்ளச்சாமிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. வேலு, சும்மா புழுகாத. அவ்வளோ பெரிய அண்டாவை எதுக்குடா செஞ்ச அப்படின்னு கோவமா கேட்டான். வேலு சிரிச்சுக்கிட்டே சொன்னான், நீ நிலாவில் விளைவிச்ச அந்த ஒரு கத்திரிக்காயை போட்டு சமைக்க வேற பாத்திரம் இல்லையா, அதான் அந்த அண்டாவை செஞ்சேன் அப்படின்னு. ஊர் ஜனங்க எல்லாம் இதை கேட்டு விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. வெள்ளச்சாமிக்கு முகம் அப்படியே சுருங்கி போச்சு. தான் விட்ட ஒரு பொய்க்கு இவன் ஒரு பெரிய பொய் சொல்லி தன்னை மட்டம் தட்டுறான் அப்படின்னு புரிஞ்சுட்டு அங்கிருந்து மெதுவாக நழுவிட்டான்.